ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருந்து டைம் அண்ட் ஒர்க் டாபிக் பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் 3 பார்ட் வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்ட் 4 வீடியோ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, a farmer has enough food for 144 ducks for 28 days. அதாவது ஒரு விவசாயிட்ட 144 வாத்து இருக்கு. அந்த 144 வாத்துக்கு 28 நாளுக்கான உணவு அவட்ட இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த 144 வாத்துல இருந்து 32 வாத்தை வித்துட்டாரு. வித்ததுக்கு அப்புறமா இப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய உணவு இருக்கு இல்லையா, அதாவது இந்த 28 நாளுக்கான உணவுல மிச்சம் இருக்கக்கூடிய உணவு இருக்கு இல்லையா, அது வந்து எத்தனை நாட்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம ஏற்கனவே பண்ணோம் இல்லையா மெத்தட், அதாவது M1D1H1 divided by W1 is equal to M2 D2H2 divided by W2. இந்த ஃபார்முலால தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனுக்கு பதிலாக நம்ம இங்கே வாத்தை வச்சுக்கரலாம். ஓகேவா, 144. ஸோ 144 வாத்து இருக்குது. அந்த 144 வாத்துக்கு வந்து 28 நாளைக்கு தேவையான உணவு இருக்குது. ஓகேவா, உணவுங்கிறது 28 நாட்களுக்கு தேவையான உணவு. ஸோ உணவுங்கிறது அதாவது ஒரு வேலைங்கிற மாதிரி இங்கே வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஒரு சாப்பாடு இருக்குது இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன ஆகுதுன்னா அடுத்த மெம்பர் எப்படி கால்குலேட் பண்ண, அடுத்த வாத்தை கால்குலேட் பண்ணணும். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா 144 இருந்து 32 வாத்தை வித்துட்டாங்க. அப்போ 32 கழிச்சிடணும். கழிச்சிட்டோம்னா எவ்வளோ இருக்கும், 112. ஸோ அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய வாத்து எவ்வளோ, 112 வாத்து. இப்போ இந்த 112 வாத்துக்கு தேவையான டேஸ் தான் கால்குலேட் பண்ணணும், எவ்வளோ உணவு இருக்கக்கூடிய டேஸ். அதே ஒர்க்குங்கிறது இங்கே 1ங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், 144 into 28 divided by 1112. ஓகேவா, ஸோ இது போட்டோம்னா சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும் டியோட வேல்யூ. ஸோ இந்த 28 112ஐயும் அடிக்கலாம், 4 டைம்ஸ் அடிக்கலாம். அடுத்து இந்த 4ஐயும் 144 அடிச்சோம்னா 36 வரும். ஸோ டி வந்து 36 டேஸ். அப்போ 36 நாட்களுக்கு தேவையான உணவு வந்து இருக்குது. ஸோ ஆன்சர் இதுக்கு 36. ஸோ செகண்ட் சம் பாருங்க, எ புக், அதாவது ஒரு புத்தகத்தில் 70 பக்கம் இருக்கு. ஒரு பக்கத்துக்கு 30 வரின்னு அச்சிடுறாங்க. அதே செய்தியை ஒரு பக்கத்தில் 20 வரின்னு அச்சிட்டாங்கன்னா அந்த புத்தகத்தில் உள்ள பக்கங்களோட எண்ணிக்கை என்ன? இதுவும் சேம், இந்த இப்போ பார்த்தோம் இல்லையா, M1D1H1 divided by W1 is equal to M2D2H2 divided by W2. இந்த மெத்தடில் தான் நம்ம போட போகிறோம். ஸோ ஏன்னா 2 செட்டு ஒரு புக்கு தான். அப்போ இங்கே வேலைங்கிறது 1 தான். ஒரு புத்தகத்தில் எத்தனை பக்கம் இருக்குது, 70 பக்கம். ஒரு பக்கத்துக்கு 30 வரின்னு சொல்லி 70 பக்கத்துக்கு 30 வரி. ஓகேவா, ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டேஸுங்கிறத 30 லைன்ஸாக மாற்றிக்கிறோம், மெம்பர்ஸுங்கிறத 70 பேஜஸாக வச்சுக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அதே செய்தியை ஒரு பக்கத்தில் 20 வரின்னு போடுறாங்க. அப்போ இந்த பேஜ் தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணணும், பேஜ் இன்ட்டு 20 லைன்ஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு புத்தகத்தில் தான். ஓகேவா, அதே செய்தியை ஒரு பக்கத்தில் 20 வரிகள் என்று அச்சிடப்பட்டால் அந்த புத்தகத்தில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை. ஸோ சிம்பிள் தான், இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இப்போ பி வேணும் அப்படின்னா 70 into 30 divided by 20. ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். இதை அடித்தோம்னா 35. ஓகேவா, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 105 வரும். ஆன்சர் இதுக்கு 105. ஸோ இந்த ஃபார்முலா மாதிரி இந்த மெத்தட்லேயே நீங்கள் போட்டிங்கனாலே ஆன்சர் வந்துடும். அடுத்து, A can do a work in 24 days. A, B together can finish the work in 6 daysனா B alone. ஸோ A வந்து 24 டேஸ்னா 1/24 ஒர்க்கு பார்க்குது. ஸோ ஏயும் பியும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 6 டேஸில் பார்க்குறாங்க. அப்போ 1/6 ஒர்க்கு பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஒர்க்கு. இப்போ எவ்வளோ ஒர்க்கு மிச்சம் இருக்க ஒர்க்கு யார் பார்க்குறா, B alone can finish a work in how many days. B மட்டும் பார்த்துச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், A + Bலேருந்து ஏவை கழிச்சோம்னா நமக்கு B கிடச்சிருமா, அதுதான் இங்கே பண்ண போகணும். ஸோ அப்போ B வேணும்னா A + B என்ன, 1/6. 1/6 minus 1/24. ஸோ இப்போ என்ன பண்ணணும், 24 தான் நம்ம என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும் காமனாக. 6 நாங்கள் 24. ஸோ இப்போ 4 - 1 is equal to 3/24. 1 3 3 8 3 24. ஸோ ஆன்சர் இதுக்கு 8 days. ஸோ இதெல்லாம் சிம்பிளான சம்மு தான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்து 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளினார். டைம் கொடுத்துருக்காங்க.
அதே வேலையை செய்ய தச்சர் பி ஆனவர் தச்சர் ஏ எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 3 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கிறாரு. அப்போனா என்ன அர்த்தம்? பி வந்து 18 நிமிடம் எடுத்துக்கிறார். ஏன்னா இவரை விட ஏவை விட 3 நிமிஷம் கூடனா 15 + 3 18. இப்ப இருவரும் இணைந்து வேலை செய்து 22 நாற்காலியின் பாகங்களை பொறுத்து எவ்வளவு நேரமாகும்? இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏ + பி வேலை செய்கிறாங்க. ஏ + பி வேலை செஞ்சாங்கன்னா அவங்க 22 சேர்ஸ் செய்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்டோம். ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ வேலை பார்ப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து 22 நாற்காலிக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஏக்கு வந்து 15 மினிட்ஸ், பிக்கு வந்து 18 மினிட்ஸ். மினிட்ஸும் டேஸும் ஒரே மாதிரி தான். டேஸ்க்கு பதில் இங்கே மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1/15 வச்சுக்கலாமா, இல்லைன்னா 1/18. ஆக்சுவலாக இதை வந்து நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கிறது, இப்படி பண்ணுங்கள். இல்லைன்னா இது ரெண்டுக்கும் வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா 90 வரும். அதை வச்சும் நம்ம பண்ணலாம். சரி, இதை பாருங்கள். இப்போ ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளோ ஆகும்னு பார்ப்போம். 1/15 + 1/18. இந்த 15க்கும் 18க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 90 வரும். ஸோ அப்போ இங்கே வந்து 15 6 90, 18 5 90 வரும். ஸோ அப்போ இங்கே 11 / 90. ஓகேவா? ஸோ இது வந்து அவங்க பார்த்த ஒர்க்கு. ஓகேவா? இது எப்படின்னா ஒரு சேர் செய்கிறதுக்கான வேலை வந்து 11/90. இப்போ இந்த வேலையை ரிவர்ஸில் போட்டோம்னா தான் டைம் கிடைக்கும். 90 / 11 டைம் இது. அப்போ ஒரு சேர் செய்கிறதுக்கு 90 / 11 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்போ இங்கே எத்தனை சேர் செய்யணும்? 22 சேர் செய்யணும். அப்போ 22ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ ஒரு 11 11, 2 11 22. ஸோ 90 × 2 180 மினிட்ஸ். ஆன்சர் வந்து 180 மினிட்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஆக்சுவலாக இது ரிப்பீட்டட் கொஷின். இதே கொஷின் வந்து கிட்டத்தட்ட 3 தடவை கேட்டாங்க. ஸோ இது ரிப்பீட்டட் கொஷின். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சம்முக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு. ஆல்ரெடி இதே மெத்தட் நம்ம முன்னாடி பார்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம். அடுத்து, கமல் கேன் டூ எ ஒர்க் இன் 15 days. பிமல் இஸ் 50% மோர் எஃபிஷியன்ட் தென் கமல். அதாவது கமல் ஒரு வேலை செய்யறதுக்கு 15 நாட்கள் எடுத்துக்கிறாரு. பிமல்ங்கிறது வந்து கமலை விட 50% அதிகமாக வேலை செய்யக்கூடியவர், திறமை உடையவர். அப்போனா பிமல் வந்து எத்தனை நாட்களில் அந்த வேலையை செஞ்சு முடிப்பார்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கமல் பிமல் 2 பேர் இருக்காங்க. இப்போ கமல் வந்து 100% வேலை செஞ்சால் பிமல் எவ்வளோ % வேலை செய்வார்? 150% வேலை செய்வார். ஏன்னா 50% வந்து கமலை விட அதிகமாக வேலை செய்கிறாரு. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? 100 + 50 115 போட்டுறோம். இப்போ இதுக்கு ரேஷியோ எடுங்க. 0 0 கேன்சல், 2 5s are 10, 3 5s are 15. அப்போ கமல் வந்து 2 பங்கு வேலை செஞ்சால் பிமல் வந்து 3 பங்கு வேலை செய்வார். அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக வேலை செய்வாங்க. ஓகேவா? இப்போ கமல் வந்து 2 பங்கு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறார்? 15 நாளில் முடிக்கிறார். அப்போ 2 பங்கு வேலையை 15 நாளில் முடிக்கிறார்னா அவர் பார்த்து டோட்டல் ஒர்க் வந்து 30. இதே டோட்டல் ஒர்க்கை தான் பிமல் பார்க்குது. ஆனால் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பார்க்குது? 3 டைம்ஸ் எஃபிஷியண்ட்டாக பார்க்குது. அப்போது எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா இந்த டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி போட்டோம்னா கிடச்சிரும். ஸோ ஆன்சர் வந்து 10. ஓகேவா? ஸோ ஆன்சர், அதாவது 2 பங்கு வேலையை 15 நாளில் முடித்தா டோட்டலாக 30 வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி 3 பங்கு வேலையை எத்தனை நாளில் முடித்தா 30 வேலை வரும். அவ்வளோதான். அப்போ 10 தானே. ஸோ ஆன்சர் அதுதான். ஆன்சர் வந்து 10 days. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. 5 பாய்ஸ் 5 பாய்ஸ் ஆர் 3 கேர்ள்ஸ் கேன் டூ. இதே சம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு ஷார்ட்கட் மெத்தடும் இதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஷார்ட்கட் மெத்தட் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். என்னென்னா 5 மாணவர்கள் அல்லது, இங்கே அல்லதுங்கிற கண்டிஷன் வரணும், இங்கே அண்டுங்கிற கண்டிஷன் வரணும். இப்படி வந்துச்சுன்னா ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவிகள் ஒரு அறிவியல் திட்டச் செயலை 40 நாளில் முடிக்கிறாங்க. 15 மாணவர்கள் மற்றும் 6 மாணவிகள் அதே திட்டச் செயலை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸு கேர்ள்ஸு எவ்வளோ டேஸ் இப்படி போடுங்க. ஃபஸ்ட்டு 5 பாய்ஸு, அடுத்து 3 மாணவிகள், கேர்ள்ஸு எத்தனை நாளில்? 40 டேஸில். இங்கே 15 மாணவர்கள் 6 மாணவிகள் எவ்வளோ டேஸ்? இதுதான் கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இது 3ஐயும் பெருக்கணும். ஸோ 5 × 3 × 40. அடுத்ததுக்கு என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். 5 6 are 30 + 15 3s are 45. அப்புறம் இது சிம்பிளிஃபை பண்ணணும். அவ்வளோதான்.
ஸோ 5 into 3 into 40 divided by 75 வருதா? ஸோ 75 வருதா? இப்போ இதை அடிக்கலாமா? அடித்தோம்னா என்ன வரும்? 75 அடித்தோம்னா 3 times அடிக்க, சாரி 5 times அடிக்கலாமா? 1 5s are 5, 1 5s are 5, 5 5s are, அடுத்து 1 3 3, 5 3 15, 1 5 5, 8 5 40. ஸோ ஆன்சர் இதுக்கு 8. ஸோ 8 days. ஸோ இந்த ஷார்ட்கட் மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆர் அண்ட் அண்ட் கண்டிஷன் கொடுத்தா மட்டும் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட்ஸையும் பாருங்கள், அதுலேயும் டிஃப்ரெண்ட் சம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் சம்ஸ் தான் இருக்குது, அதை பார்த்துட்டோம்னா டைம் அண்ட் ஒர்க்குள்ள ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லா மாடலுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.